இன்றைக்கு நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பீர்கள். வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது 80க்கும் அதிகமான முறை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து எரிகோவிலே பிரயாணத்தை முடிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 வருஷம் எடுக்கிறது. 42 இடங்களிலே தங்கள் கூடாரங்களை அமைக்கிறார்கள். இந்த ராம்சேஸ் என்ற இடத்திலே தான் தங்கள் பிரயாணத்திலே முதல் ஆரம்பிக்கிறார்கள். ராம்சேஸ் என்றால் சன் ஆஃப் த சன், சூரியனின் மகன் என்ற அர்த்தம். மாத்திரமல்ல, நம் அருமை ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் அதிலே மிக முக்கியமான பெயர் சன் ஆஃப் காட். தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான சூரியனுக்கு பல முகங்கள் இருக்கலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ராம்சேஸ் என்றால் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட், மாத்திரமல்ல ஒரு பில்டு சிட்டி. உலகத்திலே கட்டடக்கலைகளிலும் கலாச்சாரத்திலும் பெயர் போன நாடு எகிப்து. அந்த நாட்டிலே சிறந்து விளங்குகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்றால் அது ராம்சேஸ் தான். ராம்சேஸ் என்றால் ஸ்டோர்டு சிட்டி, அதாவது தானிய கிடங்குகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்றாலே நாம் அனைவருக்கும் தெரியும், அது தஞ்சாவூர் என்று சொல்லி. அதே போல எகிப்து நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்றால் அது ராம்சேஸ் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேஸை விட்டு அவர்கள் எப்பொழுது புறப்பட்டார்கள் என்று சொன்னால், எங்களுக்காக ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது என்ற உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி என்றால், எனக்காக சிலுவையிலே பஸ்கா ஆடாகிய இயேசு அடிக்கப்பட்டார் என்ற ஒரு முழு நிச்சயமும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்தால் நாம் கானான் தேசம் போவது நிச்சயம். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது சிமியோன் குழந்தையை கைகளிலே ஏந்தி, இஸ்ரவேலிலே அநேகர் விழுவதற்கும் எழுந்திருப்பதற்கும் இந்த குழந்தை ஒரு உதாரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எழுவதற்கும் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு கிரேக்க வார்த்தையானது ஆனாஸ்டாசிஸ் என்பதாகும். ஆனா என்றால் அப் என்ற அர்த்தம், மேலே என்ற அர்த்தம். ஸ்டாசிஸ் என்றால் டு ஸ்டாண்ட், நிற்பதற்காகவே எழுந்திருப்பது என்பதாக அர்த்தம். நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது அவர் நிற்பதற்காகவே எழுந்திருத்தார் என்பதாக பொருள். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். ஆவியின் வரங்கள் கனிகள் செயல்படும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய ஊழியம் மிக சிறப்பானதாக இருக்கும். ஸ்மித் விக்கிஸ்வர்த் என்கிற தேவ மனிதன், நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னுடைய நாளை துவங்கும் பொழுது என்னுடைய பெட்டில் இருந்து 2 கால்களை எடுத்து பூமியிலே வைக்கும் பொழுது அவர் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே அவருடைய நாளை துவங்குவாராம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிச்சயமா